ஹாய் guys, this is your chan. Welcome to தமிழ் மான்வா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வயலிட்டோட 4 and 5 சாப்டர் தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 4 ஓப்பனிங் சீனே பார்த்தா கிம்மை தான் காட்டுவாங்க. கிம்மின்ட்டு பொம்மி கூட பேசிட்டுப்பா. பொம்மி கேட்டிருப்பா, இந்த மாதிரி நீயும் ஆபி க்ளோஸான்னு கேட்டிருப்பா. அப்போ கிம் நினச்சி பார்ப்பான், உண்மையை சொல்லாமா இல்லை பொய் சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஆபி மனசுக்கும் நினச்சிட்டு இருப்பான், எப்படியாச்சும் காப்பாற்றிப்பா, அசிங்கப்படுத்தியா இருப்பான்னு நினச்சிட்டு இருப்பான். கடைசியில் கிம் அவனை காப்பாற்றி சொல்லிடுவான், ஆமாம் ஒரே கிளாஸ் தானே, எப்படி தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்முக்கு ஆபியோட பேரேத்து கூட தெரியாது. 3 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா கிம்மு இவங்க மாதிரியே ட்ரெஸ் வாங்கி போட்டிருப்பான். 3 பேர் மேட்சிங்காக போட்டிருப்பாங்க. அப்போன்ட்டு ஆபி நினச்சி பார்ப்பான், இவங்க 2 பேர் மேட்சிங்காக இருக்காங்களா இல்லை பொம்மியும் கிம்மும் மேட்சிங்காக இருக்காங்களான்னு பார்ப்பான். பார்த்தா இவனுக்கும் பொம்மிக்கும் தமாசாக இருக்கும் மேட்சிங்கு. ஆனால் கிம்மும் பொம்மியும் பார்க்க மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருப்பாங்க. உடனே நம்ம போய் டிஸ்பிரஷனுக்கு போயிடுவான். என்னடா இது இப்படி சொல்லிட்டு, நீங்கள் எப்போ போங்க எனக்கு கால் வலிக்கு சொல்லிட்டு ஆபி எப்படி நைஸாக காண்டுக்குவான். இது தூரமாகன்ட்டு நம்ம ஜாக்சன் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். உடனே நம்ம ஜாக்சன் போய் ஆபியை போய் திட்ட ஆரம்பிச்சிடுவான், ஏன்டா வந்த பாதியிலேயே, இது ஒரு போர்க்களம், கமிட்மெண்ட்லாம் ஆகிற அவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அழகான பொண்ணோட பேசல அவ்வளோ பெரிய விஷயம், பாதியிலே விட்டு வந்துட்டியடா, ஒழுங்காக போய் அவட்ட பேசு, போட்டி போடாமல் இது தோக்கிறதுக்கு சமம், ஒரு பெரிய அத்லீட் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா, எதாக இருந்தால் போட்டி பார்த்தா ஜெயிக்கா தோல்வியான்னு தெரியும், போட்டி பார்க்காம எப்படி தெரியும், ஒழுங்காக போட்டி போட்டு பாரு அப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணி நம்ம பையில அனுப்பி விட்டுருவோம் ஆபியை ஜாக்சன். நம்ம போய் ஆபியும் நல்லா மோட்டிவேட் ஆகி அவங்கள்ட்ட பற்றி பார்க்க போயிடுவான். ஜாக்சன் இதான்டா டைம் சொல்லி டக்குன்னு வந்துட்டு கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஓடிட்டு இருப்பான். அப்போ ஜாக்சன் ஒருத்தனை பார்த்து மீட் பண்ணி அப்படியே நின்றுடுவான். அதே ஜாக்சன் வந்து அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க ஃப்ரேமை. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆபி போய் அவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போன்ட்டு கிளம்புவான் கிம், இந்த மாதிரி அவன் ட்ரைனிங் லேட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேட்ச் இருக்குது சொல்லிட்டு கிம் கிளம்பும்போது ஆபிப்பா சொல்லுவான், வீடியோ பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, ஆனால் அது 2 மூவ் வரும், ஏன் நீ ஒரு சிங்கிள் மூவ்லேயே நிப்பாட்டிட்டேன், நெக்ஸ்ட் மூவ் ஏன் பண்ணல கேட்பான். நம்ம ஆபி எதுவுமே பேச மாட்டான். சரி பார்க்கலாம் அடுத்தடி பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம கிம்மு கிளம்பிடுவான். பொம்மி ஆபி தனியாக இருந்து பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னு புதர்லேருந்து ஜாக்சன் வருவான், மூஞ்சில் பேந்துட்டு வருவான். பார்த்தா பக்கவ தான் ஜாக்சனை போட்டு பொழந்து விட்டுருப்பான். கையில் வந்து பொம்மியை வேற கெட்ட வார்த்தை திட்டிட்டு நம்ம ஆபியை பார்த்து பேசிட்டு இருப்பான். ஆபிக்கு வந்து அந்த கோழி மண்டையை சொன்ன ஞாபகத்துக்கு வரும். எமோஷன் ஆனால் நம்ம ஃபைட் வீக் ஆகின்னு சொல்லிட்டு பொக்கோ வர சொல்லி வம்பு இருப்பான், வா பொக்கோ சண்டைக்கு வரலாம் அப்படின்னு. நம்ம ஆபி நினச்சிருப்பான், அந்த ஒரு மூவ் இருக்குது, அந்த மூவ் வச்சு தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு வம்பு விட்டோன்னே பார்க்க வருவான். பார்க்க விட்டோன்னே அப்பர் கட் பண்ணிடுவான். எப்பவுமே ஸ்ட்ரைட் பஞ்சை டிஃபெண்ட் பண்ணிடலாம், அப்பர் கட்டை ஒன்றும் பண்ண முடியாது, செமையாக அடி வாங்கிடுவான். ஆபிக்கு மூளையெல்லாம் கலங்கிடும். அப்போ அக்கோ சொல்லுவான், ஏன்டா அவன் வீடியோலாம் நான் பார்த்துட்டேன், உனக்கு அந்த ஒரு மூவ் தான் தெரியும், எனக்கு நல்லா தெரியும் டாசி, அவன் போட்டு புட காமிச்சிடுவான். இப்போ ஆபி அப்படியே இமேஜினேஷனில் கனவு காண ஆரம்பிச்சிடுவான். அவன் எப்படி லூசராக மாறினான். அவன் வீடே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத இடத்துல தான் இருக்கும். அவன் வீட்டுக்குமே பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். அவங்க சேடோவில் தான் இவனே வாழ்ந்துட்டு இருப்பான். இப்படி தான் அவன் வாழ்க்கையும் இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இவன் மட்டும் கஷ்டப்பட்டு ஏழையாக ஓரமாக உருங்கியிருப்பான். வாழ்க்கையில் வந்து நல்லதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயந்தான். ஒன்று பொம்மி வந்தது, 2வது எனக்கு யூடியூப்பில் காசு வந்தது, கழிச்சு அந்த கோழி மண்டையன் பார்த்து வீடியோ பார்த்து எப்படி சண்டை கட்டுக்கணும்னு கற்றுக்கிட்டது. ஆனால் அதையும் ஒழுங்காக பண்ணலை. ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பான். அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பாக்கோ போட்டு உனக்கு பொழந்து விட்டுட்டு இருப்பான். அந்த பார்த்தா அடி வாங்குற எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பாங்க. பாக்கோவே நீ அசிங்கப்பட்டில் அவனை சும்மா விட மாட்டேன்டா சொல்லிட்டு அவனை போட்டு பழந்துட்டு இருப்பான். கையில் ஆபி நினச்சி பார்ப்பான், சரி அடிக்கட்டும், இவன் அடிச்சு முடிச்சு நீ விட்டுருவான்னு நினைப்பான். பார்த்தா பொம்மையை பிடிச்சி வச்சுப்பாங்க 2 பேரும். அப்போ பக்கோன்ட்டு சொல்லுவான், அடே சட்டையை கட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டான்னு சொல்லுவான். இவனும் சட்டையை பொம்மி முன்னாடி கட்டுறதுக்கு யோசிப்பான். அப்போ பொம்மிட்டு சொப்புன்னு பக்கோ அப்பிடுவா. அப்போ பக்கோ கடுப்பாயிட்டே லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் பண்ணா, நான் பொம்மி அடிக்க போகிறேன், அது அட்லீஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தப்பாக நினைப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே பார்த்தா நம்ம இவன் ஆபி ட்ரெஸ் எல்லாம் கழட்ட அமைச்சிடுவான். சட்டை பேண்ட்லாம் கழட்டி பனிப்பு கேட்க அமைச்சிடுவான் கையில். அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு வேறு கழட்ட வருவான். அந்ததுக்கு கிம்மு வந்து காப்பாற்றிடுவான் நம்ம ஆபியை. அப்போ சொல்லுவான், லைவ் ஸ்ட்ரீம் பார்த்து தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையும் பொழந்து விட்டுருவான். பொழந்து விட்டு பொம்மியை காப்பாற்றிட்டு கையில் பொம்மியை கூட்டிகிட்டு போவான். அப்போ பொம்மியை வந்துட்டு ஆபிகிட்ட பேச வருவான். அப்போ கிம் தடுத்துருவான், அவனுக்கு கொஞ்சம் தனியாக விடு, இப்போதைக்கு அவன் தனிமையை தான் அவனுக்கு தேவை சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவான். அப்புறம் மழையே நின்று, பட் அப்போ அவன் முட்டி போட்டே இருப்பான், நகரவே மாட்டான் ஒரு இன்ச்சும். ஏன்னா அவன் டிப்ரெஷனில் இருப்பான். பொம்மி முன்னே அசிங்கமாக போயிடுச்சு, பொம்மியை கூட நம்மளால் காப்பாற்ற முடியலையே, அவ்வளோ வீக்காக இருக்கோமே தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ 2 வாரம் கழிச்சு ஸ்கூலில் காட்டுவாங்க. அப்போ அக்கோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி புது மாடலுக்கு சொல்லி காட்டுவான். வேறு யார், நம்ம ஜாக்சன் தான். ஜாக்சனுக்கு பேய் மாதிரி மேக்கப் போட்டு அவன் தான் ஸ்கூலின் புதிய அடி தாங்கி. பக்கம் அவனை வந்து கிண்டல் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருப்பான் யூடியூப்பில். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொம்மி கால் பண்ணிட்டு இருப்பா நம்ம ஆபிக்கு. ஆபி ஃபோனே எடுக்க மாட்டான். ஆபி ஸ்கூலுக்கு போய் 2 வாரம் ஆச்சு, ஃபோன் கால் எதையும் அட்டன் பண்ணாமல் அவன் தனியாக ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான். எல்லாம் டிப்ரெஷனில் இருப்பான்னு நினைப்பாங்க. பட் அவன் பார்த்தீங்கன்னா கோழி மண்டை வீடியோ பார்த்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான் வீட்டில். அப்போ அந்த வீடியோவில் கோழி மண்டை என்ன சொல்லுவான்னா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியோ இல்லை மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸோ பார்த்தா யாரும் முன்னேற மாட்டாங்க. ஒரு மோட்டிவேஷன் ஆகணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நகரணும், வீடியோ பார்த்துட்டு உட்காந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு இருப்பான். கோபம், இயலாமை, வெறுப்பு எல்லாத்தையும் நம்ம பாடிக்குள்ளே போடணும்,
பாடியில் போட்டு எக்ஸசைஸ் பண்ணும் சொல்லிட்டு இருப்பான். ஒரு மிராக்கிள் நடக்கும்னா சும்மா சிஸ்டமில் உட்காந்துட்டோ ஸ்டேட்டஸ் பார்த்தோ நடக்காது. நம்ம உடம்புலேருந்து தான் நடக்கும், நமக்குள்ளேருந்து தான் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம லிமிட்டை தாண்டி புஷ் பண்ணாதான் எதாக இருந்தாலும் கிடைக்கும் சொல்லிட்டு இருப்பான். ஆபி இந்த வீடியோலாம் கேட்டு மோட்டிவேட் ஆகிட்டு இருப்பான். அப்போன்ட்டு ஆபி அந்த கோழி மண்டையை சொன்ன ஒரு வீடியோ ஒன்று இருக்கும். 1 மந்தில் எப்படி ஒரு காமன் பர்சனை டிஃபீட் பண்ண சொல்லி வீடியோ இருக்கும். அதை பார்த்து 1 மந்த் டைம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பான் ஆபி. அதே மாதிரி 1 மந்த் முடிஞ்சிடும். 1 மந்த்துக்கு அப்புறம் ஸ்கூலில் காட்டுவாங்க. ரூபிக்கு வந்துட்டு 1 lakh வியூஸ் வந்துடுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார் ஜாக்சன் கூட. என்ன இன்னைக்கு ஆபி வரலையே சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஜாக்சன் சொல்லுவான், ஆமாம் வர மாட்டான், அவன் வந்து அசிங்கப்பட்டு போயிட்டான், இனிமேல் வரவே மாட்டான் ஸ்கூலுக்கு வேணா பாஸ் சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு இருப்பான். நடிப்பான் இந்த போக்கோ முன்னாடி. பட் போக்கோ கண்டுபிடிச்சி வயிற்றோட குத்தி விட்டுருவான் நம்ம ஜாக்சனை. போக்கோ ஜாக்சன் அடித்து சொல்லுவான், டேய் ஜாக்சன் நீ ஒரு பச்சை வந்திடா, என்கிட்ட அடிவாங்க கூட சொல்லி நடிக்கிறியா சொல்லி இப்போ அடிச்சிட்டு இருப்பான். கையில் சொல்லுவான், நீ ஒழுங்காக என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆபியை வந்து நீ ஸ்கூலுக்கு கொண்டு வர, அவனை பொழக்கணும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஜாக்சனும் சரின்னு போயிட்டு கையில் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க அம்மா பார்த்து, ஏன்னா ஒரு எதை பற்றி பேச மாட்டான், சும்மா அவங்க அம்மா பார்த்து வந்துடுவான். அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து பக்கோட சொல்லுவான், நான் வீட்டில் போய் பார்த்தேன், வீட்டில் இல்லை சொல்லி போய் சொல்லிடுவான். ஜாக்சன் திரும்ப போட்டு அவன் லைவ் வீடியோ வச்சு அவன் பொழந்து விட்டுருவான். ஏன்னா இப்போ நெகட்டிவாக காட்டி கூட அவன் லைக்ஸ் வர ஆரம்பிச்சிடும், அவனுக்கு சப்ஸ்கிரைபெல்லாம் இன்க்ரீஸ் ஆக வச்சுருவாங்க பாக்கோக்கு. ஸோ அவன் ஃபுல் நெகட்டிவாக போயிட்டு இருப்பான். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைரல் சேனலில் ஆபி சேனலில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா வீடியோஸ் எதுவுமே வராமல் அவன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அக்கோ வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ஜாக்சனை சொல்லுவான், டே ஒழுங்கு ஆபி ஸ்கூலுக்கு வரா சொல்லி சொல்லுவான். ஆனால் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா உண்மையானுமே ஆபியோட ஃப்ரெண்டு. ஆனால் அப்படி சொல்ல மாட்டான். உடனே லைவ் ஸ்ட்ரீமில் டே ஆபி என்னன்னா சரி ஸ்கூலுக்கு மட்டும் வராத அப்படி சொல்லிடுவான். இது ரொம்ப கடுப்பாயிடுவான் பக்கோ. ஜாக்சனை போட்டு திரும்ப சராமறையே மூஞ்சியில் கோலை போட ஆரம்பிச்சிடுவான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆபி வந்துடுவான். ஆபி உள்ளே வந்துட்டு ஃபோனை வந்து நம்ம ஜாக்சன்கிட்ட தூக்கி வீசுவான். அதை வீசிட்டு அவன் கையில் எழுதி வச்சுருப்பான், எதுவுமே பேசாத, கேமரா மட்டும் ஸ்டெடியாக பிடிச்சிக்கோ சொல்லி எழுதி வச்சுருப்பான். இதை ஜாக்சன் பார்த்துக்குவான். பார்த்துட்டு அவன் எதுவுமே பேசாமல் கேமரா எடுத்து வீடியோ எடுக்கிற ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வீடியோவை. பார்க்கோ ஆபியை பார்த்தோம் அடக்கி வருவான். அப்போன்ட்டு அந்த கோழி மண்டையை சொன்ன ஃபஸ்ட்டு மூவ் யூஸ் பண்ணுவான். வலிக்காமல் எப்படி அடிவாங்க சொல்லிட்டு அந்த மண்டையை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, இவன் ட்ரைனிங்கில் என்ன பண்ணா சொல்லி காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்லாம் வீட்டை காட்டுவாங்க. ஆபி இப்போ யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம யூடியூப் விட்டு வெளியே வந்துடலாமா சொல்லி யோசிப்பான். பட் யூடியூப் விட்டு வெளியே வந்துட்டு அவனுக்கு இன்கமே கிடையாது, அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவும் முடியாது. ஸோ அதை எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு கோழி மண்டையை வீடியோ பார்ப்பான். கோழி மண்டையை வீடியோ போட்டிருப்பான், 1 மந்தில் எப்படி ஒருத்தனை தோக்கடிக்க முடியும் காமன் பர்சனுன்னு. அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தா கோழி மண்டையை சொல்லுவான், 1 மந்தில் ஒரு காமன் பர்சனை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முக்கியமான 3 விஷயம் தேவை. ஒன்று மசில் பில்டிங். சண்டைன்னு வந்துக்கிட்டாலே ஆப்போசிட் வெயிட் நம்ம வெயிட் ஈக்குவலாக இருக்கணும். இல்லை அதுக்கு 75% நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் ஒரு ஃபைட்டில். ஸோ மசில் வெயிட் தான் முக்கியம். உடம்பு அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு முக்கியம் கிடையாது, மசில் அவ்வளோ இருக்குது தான் முக்கியம். ஸோ நம்ம மசில்ஸை தான் கெயின் பண்ணணும், அதுக்கு ஹை ப்ரோட்டீன்ஸாக சாப்பிடணும். ஃபைட்டிங்கில் அடிக்கிறது மட்டும் பத்தாது, அடி வாங்குறதுக்கும் தெம்பு வேணும். ஸோ நான் இதை கேட்டோன்னு ஆபி ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஆபி இந்த வீடியோ கேட்டு போட்டு மிக்சியில் ப்ரோட்டீனாக போட்டு அடித்து குடிச்சிடுவான். பட் குடிச்சிட்டு அவங்க வயிற்றுலையும் வாயிலையும் பிடுங்க ஆரம்பிச்சிடுவோம். கடைசியில் திரும்பவும் சொல்லுவாங்க கோழி மண்டையை, ப்ரோட்டீன் பவுடர் எடுத்து சாப்பிடணும், டைரெக்டாக ப்ரோட்டீன் எடுத்தால் ஒரு லிமிட்டாக பாடி அக்செப்ட் பண்ணணும், டயட் எடுக்காட்டி இப்படி தான் ஆகும்னு சொல்லி போட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வில் பவர் இருக்கணும். நம்ம அவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யணும். எக்ஸசைஸ் செய்யாமல் வெறும் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டோன்னா உடம்பு ஃபேட் வந்துடும், அப்போ சாப்பிட்டதே வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் அந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளால் முடியாத அளவுக்கு பண்ணணும். முட்டி தேயிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்ட ஜீனமாக ப்ரோட்டீனையும் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணும். மூணாவது முக்கியமான விஷயம் ஸ்டாமினா பில்ட் பண்ணணும். ஸ்டாமினா பில்ட் பண்ணணும்னா ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்லேயே ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட் ஸ்விம்மிங் பண்ணணும். அதே மாதிரி ஸ்விம்மிங் பண்ணும்போது ஹேண்ட்ஸை வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். வாட்டருக்கு ஆப்போசிட் சைடில் பஞ்ச் பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் பண்ணணும்னு சொல்லுவான். நம்ம ஆபி இதை கேட்டு போய் ஸ்விம்மிங் பூல் போகலாம் பார்த்தா அவன்கிட்ட காசு இருக்காது. ஆனால் பப்ளிக் பாத்ரூமில் போய் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் என்ன தான் நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் செஞ்சாலும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே வராது, ஒரே மாதத்தில் பெரிய டெவலப்மெண்ட்லாம் வராது. ஆனால் அதுக்கு என்கிட்ட ஒரு சீட் கோடு இருக்குது. ஒருத்தன் போருக்கு போக முன்னாடி கரெக்டான வெப்பன் இல்லாட்டி கண்டிப்பாக தோற்று போவான். அதே மாதிரி தான் ஒருத்தர் ஃபைட்டுக்கு போகும்போது கரெக்டான ஃபைட்டிங் மெத்தட் இல்லாட்டி கண்டிப்பாக தோற்று போவான். காமன் பர்சனுக்கு தோக்கடிக்கிறதுக்கு ஒன்லி 1 மெத்தட் இருந்தால் போதும் சொல்லி மிகப்பெரிய லெஜெண்டான மைக் டைசனே சொல்லிக்கிறாரு. உங்களுக்கு அந்த மெத்தட் நான் சொல்லி தர போகிறேன். இப்போது மூவாக இருக்கும், அதான் அவன் பாடியும் ஷோல்டரும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதை அவன் ஃபுல் ஃபோர்ஸை லெஃப்டில் நின்றுட்டு ரைட் லெக் வந்து அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் இறக்கணும். இப்படி பண்ணால் அவன் ஃபுல் ஃபோர்ஸும் அவன் லெக்குக்கு போகும், கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி. இது பேர் MMA ஸ்டைல் லோ கிக். ஆபி விடாமல் இந்த லோ கிக்கையே வீக்கில் 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் 10,000 டைம்ஸ். ஆனால் பக்கம் அந்த கிக் வாங்கிட்டு எதுவுமே அசரக்கூட மாட்டான், அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருப்பான். உடனே லைவ் ஸ்ட்ரீம் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன திரும்ப ஆபி இந்த தாட்டி தோக்கதா போகிறான் போல் அசிங்கமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ கிங் ஓரமாக வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான் அந்த பெஞ்ச் கடைசியில் உட்காந்துட்டு. கிம் பாப்பா அது பர்ஃபெக்டான MMA கிக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். பாக்கோ கடுப்பாயிரும் அந்த கிக் பண்ணிட்டோன்னே. திரும்ப அடிக்கலாம் வருவான் ஆபியை. பட் ஆபின்ட்டு பெஞ்சில் எல்லா சைட்லையும் பூந்துட்டு போயிடுவான்.
பக்கம் அடிக்கலாம் சரி திரும்ப வந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக சான்ஸ் கிடைக்கும், திரும்ப ஒரு செகண்ட் லோ கிக் பண்ணி விட்டுருவான். கிம் இதை பார்த்துட்டு இருப்பான். சரி செகண்ட் மூவ் பண்ணா ஏன்டா ஃபஸ்ட் மூவே பண்ணிட்டு ப்ளஸ் கிம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கும் யோசிப்பான், ஒருவேளை எனக்கு செகண்ட் மூவே தெரியாது போல தெரியுது, ஃபஸ்ட் மூவ் வச்சா ஃபஸ்ட் மூவ் மட்டும் தான் அவனுக்கு தெரியும் போல, சொல்லி கண்டுபிடிச்சிருவான் கிம்மு. ஆனால் நம்ம கோலி மண்டையும் உனக்கு சீக்ரெட் மூவ் சொல்லி தந்திருப்பான். ரெண்டா கிக் வாங்கிட்டோன்னே பொக்கோ சரியான கடுப்பாயிடுவான். உன்னை கொல்லாம் விட மாட்டேன்டா சொல்லி நேரில் அட்டாக் பண்ண வருவான். அப்போ உடனே கோலி மண்டையை சொன்ன ஞாபகம் வரும். ஸ்விம்மிங் ப்ளஸ் பஞ்ச் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு பர்ஃபெக்டான காம்போ சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி ஸ்விம் பண்ணுற மாதிரியே நம்ம பையன் கையை தலைக்கு மேலே தூக்கி ஒரு பஞ்ச் விடுவான். வாங்கிட்டோன்னே பக்கோ பறந்து போய் விழுந்துருவான் அப்படி பெஞ்சில் தள்ளி விட்டு. மொத்த கிளாஸு அமைதியாயிரும். கட்சி யூடியூப்ல இருக்கவங்களாம் ஷாக்காகி பார்ப்பாங்க, உண்மையாலுமே ஜெயிச்சிட்டான் போல் தெரியுது, ஆபி பக்கோ தோக்கடிச்சிட்டான் பாரே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே. உடனே பக்கோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆபி அடிக்க வருவாங்க. உடனே ஜாக்சன் வந்துடுவான். முடிஞ்ச என் மாப்பிள்ளையில தாண்டி தொடுங்கடா பார்க்கலாம் சொல்லி நின்றுப்பான். அவன் பக்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் ஜாக்சன் கண்டு போக மாட்டாங்க. ஜாக்சனுக்கு பின்னாடி கிம் இருப்பான் முறைச்சிட்டு. கிம்மை கண்டு பயந்து அவங்க 2 பேர் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் ஆபி அழுக ஆரம்பிச்சிடுவான் சந்தோஷத்தில். அதுக்கப்புறம் ஆபி அழுக ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா இதுக்கு வரையும் சண்டை கட்டினாலே யாரையுமே அடிச்சதே இல்லை. ஜாக்சனை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் டிஃபெண்ட் தான் பண்ணியிருப்பான், இல்லை அடி வாங்கி வைரல் ஆகிருப்பான். இதுதான் ஃபஸ்ட் டைம்ன்ட்டு ஒரு நல்ல ஆப்போசிட் அடித்து இவன் மேன் சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பான் எல்லாத்துக்கிட்டையும். அப்படியே அந்த சந்தோஷத்தோட சப்ஸ்கிரைபாக சொல்லுவான், கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவன் வின்னிங்கை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த நாளுக்கு அப்புறம் பக்கோ ஸ்கூலுக்கு வரவே நிப்பாட்டிடுவான். ஆனால் இவனை கண்டு இல்லை, வேறு ரீசன் இருக்கும் பக்கோவுக்கு. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்து அவன் ஃபேம் கம்மியாகிடுச்சு, வரமாட்டான். ஆபி நினச்சி பார்ப்பான், நல்ல வேலை நான் ட்ரைனிங் 1 மாதம் ட்ரைனிங் பண்ண வீணாக போகல, கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு அந்த பஞ்ச் மட்டும் லேண்ட் ஆகாட்டி அவ்வளோதான், திரும்ப நான் பக்கோட் அடி வாங்கி தான் இருந்திருப்பேன் அப்படின்னு நினச்சி பார்ப்போம். பக்கோ சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம ஆபிக்கு வந்துடுவாங்க. ஆபிக்கு சப்ஸ்கிரைப் கவுண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிரும். சில்வர் ப்ளே பட்டனும் வந்துடும். சில்வர் ப்ளே பட்டன் வந்துட்டோன்னே ஆபி அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண மாதிரி வீடியோ போடுவான். அந்த வீடியோ போட்ட பிறகு அந்த வீடியோலேயே சும்மா காமெடி பண்ணிட்டு இருப்பான், தலைகீழ நிற்கிறது அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸோட எல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். யூடியூப்ல அந்த ரெவன்யூ வச்சு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஜாக்கெட்டு. அப்போ ஆபியோட அம்மா சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க வந்தா சொல்லி சொல்லுவாங்க. இவன்ட்டு யார் கிம்மான்னு கேட்பான். ஜாக்சன் பார்ப்பான், டே நான் தாண்டா ஏன்டா சொல்லிட்டு ஜாக்சன் குத்த வருவான். அப்போ நம்ம ஜாக்சன் வந்து ஆபியை குத்த வருவான். அப்போ ஆபி வழக்கு போல டக்குன்னு மண்டையை கீழே கொண்டு வந்துடுவான். அவனுக்கு யார் குத்த வந்தாலும் மண்டையை கீழே கொண்டு வரணும் சைட், அவனுக்கு அது இயல்பாகவே மாறிடும். ஆபி நினச்சி பார்ப்பான், உண்மையானுமே நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிட்டாங்க மாசம் நினச்சி சிரிப்பான். அதோட எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், see you in another video. Until bye.